அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஃபுட் ஃபார் த ஃப்யூச்சர் வேர்ல்டு ஃபுட் டே. கொல்கட்டா மிண்டு ஸ்கேரு அதனுடைய ஒருத்து 800 ரூபா, நம்ம கொடுக்குறது 500 ரூபா. இது 1990 ஹைதராபாத் மிண்டு ஸ்கேரு, இதனுடைய விலை 600 ரூபா, நம்ம கொடுக்குறது 300 ரூபா. அந்த மின்ட்டை பார்ப்போமா? உள்ள ஒரு விவசாயியும் ஒரு விவசாய பெண்மணியும் இருப்பாங்க. பின்னால் கதிர் அடிப்பாங்க. கதிர் இருக்கும், வண்டி சக்கரம் இருக்கும். இதில் ஹைதராபாத் மின்ட் இருக்கும். ஹைதராபாத் மின்ட்டு. இந்த மின்ட்டுக்கு மேலே 16ஆம் தேதி அக்டோபர்னு இருக்கும். அக்டோபர் 1990. அந்த அக்டோபர்னு எழுதியில் அந்த டோ அப்படிங்கிறது கீழே ஒரு சுழிச்சு விட்ருப்பாங்க. இந்த சுழிச்சிருக்காங்க ஒரு ஸ்டாருக்கு மேலே ஒரு சுழி இருக்கா, அது அக்டோபர். ஹிந்தியில் டோங்கிறதுக்கு அந்த கீழே ஒரு சுழிச்சிருக்கணும், அக்டோபர். அது மின்ட்டு கிடையாது. 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1990 வெளியிட்டிருக்காங்க. இதே இது நீங்கள் கல்கத்தா மின்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த அக்டோபருக்கு கீழே சுழி தேதி வருங்க. நீங்கள் அதை மிண்டுன்னு நினச்சிடக்கூடாது. இது கொல்கட்டா மிண்டு. வெரி வெரி ரேர். காயினே கிடைக்கல. ஒன்று தப்பி தவிர என் கலெக்ஷனில் கிடச்சிது. அதை இப்போ ரெடி பண்ணி ஆல்பத்தில் வைக்க போகிறேன். வேணும்னா அந்த ஒரே ஒரு செட்டுருக்கு, நீங்கள் வாங்கிக்கோங்க. மிகவும் வெரி வெரி ரேர் காயினு, கிடைக்க மாட்டுக்கு. இதை வலைத்தளத்துக்கு போனீங்க அப்படின்னா 1350, 1550 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு இதில் 800 ரூபான்னு போட்டிருக்காங்க. இந்த படமே காணும். கண்டிஷனே இல்லாத காயினுக்கு 800 ரூபா 600 ரூபான்னு விலை குறைச்சி போட்டிருக்காங்க. இந்த காயின் அப்படி திருப்பி வைக்கிறேன். இந்த பக்கம் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இந்த காயினை திருப்பி வைக்கிறேன். இதனுடைய கண்டிஷனையும் பார்த்துக்கோங்க. நல்லா தெரியுதா? ரெண்டும் சேர்ந்து 800 ரூபா. வெரி வெரி ரேர். ஒரே ஒரு செட்டு தான். வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. இதில் இன்னொரு காயின் சுமால் ஃபார்மர்ஸ் 1981. இது 35 கிராம் இருக்கு நினைக்கிறேன். பெரிய காயின். நான் பர்டிகுலர்ஸ் பார்த்தேன், மறந்துருச்சு. யூஎன்சி காயின். மக்கள் புழக்கத்துக்கு இது போகாது, அது வேறு விஷயம். 1987 உள்ளது. இது ஒரு ரீடட் எட்ஜு, ஒரு 20 ரூபீஸ் காயின். பக்கா யூஎன்சி. லேசாக அப்படி தொடச்சிங்கன்னா பளபளன்னு வந்துடும். நான் அடிக்கடி துடைக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி துடைக்காம வச்சுருக்கேன். இதில் 50% சில்வர். இது புக்கு வச்சுருக்கேன் பக்கத்துலேயே, பார்த்துட்டுமா. ஆனால் இது கமாமிலிட்டி காயின் கிடையாது. அதனால் இது அதில் இருக்கா என்னென்னு தெரியல. இருந்தாலும் ஒரு சின்ன செக்கப் பண்ணுவோம். டைம் இருக்குல்ல, 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. 1987 பார்ப்போம். (1980) 89 இன்டர்நேஷ்னல் யூத் இயர், இந்திரா காந்தி. அதை காணும், கண்டுபிடிக்க முடியல. நான் கண்டுபிடிச்சோம்னா உங்கள் லைனுக்கு வாரேன். நம்ம 20 ரூபா டெனாமினேஷன் அப்போ கிடையாது. உங்களுக்கு 10 ரூபாயோடு முடிஞ்சு போச்சு. 20 ரூபாயில் கமாமிலிட்டி காயின்ஸே அப்போ கிடையாது. இந்த 10 ரூபாயோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 20 ரூபாயிலும் கிடையாது. இப்போ விட்டுருக்காங்களா 75 இண்டிபெண்டன்ஸ் டே, அது மட்டும் 20 ரூபா காயினில் கமாமிலிட்டி காயின் உண்டு. மற்றபடி இதில் 1987 அந்த காயின் போட்டிருக்காங்க. நம்ம புக்கில் 87 காணும். 91, 88 இந்த இருக்குது. ப்ரூஃப் செட். இது நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. 1 ரூபா காயின்லேயே இருக்குது.
கீழே போட்டிருப்பாங்க. 100 ரூபா, 20 ரூபா, 1 ரூபா. இதில் நம்மகிட்ட 100 ரூபா இல்லை, 20 ரூபா மட்டும் இருக்குது, 1 ரூபா நிறைய அடிச்சிருக்கு. இஷ்யூடு ப்ரைஸ் 450, மார்க்கெட் வேல்யூ 26,000 ரூபா. இதோட ரேட்டு வந்து 26,000 மார்க்கெட்டு வேல்யூ இந்த போட்டிருக்கு வருங்க. நம்ம கொடுக்குறது வெறும் 10,000 ரூபா. வேணுங்காங்க வாங்கிக்கோங்க. வெறும் 10,000 ரூபா. அதோட வச்சுருவா. அதுக்கு அடுத்து இன்னொன்று, யூஎன்சி கரன்சி. ஒரு சின்ன பின் போட்ட ஹோல் கூட இருக்காது, பட்டாச்சாரியா கையெழுத்து போட்டது. ஆலிவ் கிரீன், இதுக்கு பேர் வந்து ஆலிவ் கிரீன். ஆலிவ் கிரீன். இதனோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 1000 ருபீஸ். பட்டாச்சாரியா கையெழுத்து போட்டதோட ரேட்டு ஜூம் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். 1000 ரூபா ஒரு தாள். ஒன்றே ஒன்று தான் இருக்குது. 100% யூஎன்சி. இதில் வெரி வெரி ரேர் கரன்சி. இதிலே நான் 650 ரூபாய்க்கு 850 ரூபாய்க்கெலாம் வச்சுருக்கேன். ஆனால் இந்த தாள் வந்து 1000 ரூபா. இன்னொரு தாள் ஐயங்கார் கையெழுத்து போட்டது. இது ஒரு தாள் எவ்வளோ தெரியுமா? 1000 ரூபா யூஎன்சி. இதிலே உங்களுக்கு 550 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்குலாம் என்கிட்ட இருக்குது. யூஸ்டு கண்டிஷன். வேணுமா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இதில் விலை குறைக்க முடியாது, வருந்துகிறேன், மன்னிக்கவும். விலை குறைச்சி வேணும்னா இதே ஐயங்கார் போட்டால் இதே டைகர் முகம் வெளியே பார்க்குற மாதிரி, ஏன்னா உள்ளே பார்க்குற மாதிரி ஒரு முகம் இருக்குது. இதில் எங்கே பார்க்குன்னு பார்ப்போம். இதில் உள்ள நோக்கி பார்க்கா, இதில் வெளியே நோக்கி பார்க்குதா? இதுலேயும் உள் நோக்கி பார்க்குற மாதிரி சிவப்பு தாள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது வெளியே நோக்கி பார்க்குற மாதிரி ஒரு கரன்சி. இது ரேர் கரன்சி, டிமாண்ட் கரன்சி, யூஎன்சி கரன்சி. 1000 ரூபா. அதுலேயே இன்னொரு தாள் ஒரே கட்டில் உள்ளது தான். இது 62, 63 கொடுத்துட்டேன். இது 64, இது 65 இல்லை 66. மொத்தம் 4 தாள் இருக்குது. இதில் 3, அதில் 1, 4 தாள் இருக்குது. பார்த்துக்கோங்க. ஒன்று ஈச் 1000 ருபீஸ். இது ஒரு கலெக்ஷன்னு. இதை வாங்கி இப்போ 2 வருஷம் இருக்கும். 1970 இது கவர்மெண்ட்லேருந்து வெளியிடப்பட்டது. ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா அன்சர்க்குலேட்டட் காயின் செட், அதாவது யூஎன்சி. இந்தியன் கவர்மெண்ட் மின்ட்டு, மும்பை. இயர் வெளியே போட்டிருக்காங்களா? இங்கே போடலை. உள்ளே பாருங்க. 19 வெளியே எடுத்துடவா? ஒரு காயினை மட்டும் எடுக்கிறேன். 1970. இது ஒரு யூஎன்சி செட்டு. இது மும்பை மின்ட்டு, அன்சர்க்குலேட்டட் காயின். நான் இன்னும் வெளியெல்லாம் கொடுக்கல. செக்யூரிட்டி எட்ஜ் உள்ள ஒரு நாணயம். இதில் 1 ரூபா, 50 காசு, 20 பைசா, 10 பைசா, 5 பைசா, 3 பைசா, 2 பைசா, 1 பைசா இருக்குது. அதில் 1 பைசா, 2 பைசா, 3 பைசா, 5 பைசா, 10 பைசா, 20 பைசா, 50 பைசா, 1 ரூபா. இதில் ஒரு காசு உள்ள இல்லை. என்ன தெரியுமா? 25 பைசா இல்லை. 25 பைசா வெளியிடலை. அதனால் இது உள்ளே இருக்காது. அதை ஒன்றும் தேடக்கூடாது. காயின்ஸ்லாம் 100% உங்களுக்கு யூஎன்சி. 1970 வெரி 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 ரேர். சரி, இது என்ன விலை தெரியுமா? இப்போ வலைத்தளத்து ரேட்டில் நான் சொன்னோம்னா நீங்கள் ஓடி போயிடுவீங்க.
நம்ம என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஒரு மிடில் ஃபேமிலி தான். ஒரு ஆர்வத்தில் கலெக்ஷன் பண்ணிட்டு வராங்களே தவிர அவங்க வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள் வாங்கி வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க கிடையாது. அதனால் இதனுடைய விலையை நீங்கள் வலைத்தளத்தில் பார்த்துட்டே என் லைனுக்கு வாங்க. நான் என்ன சொல்ல போகிறோம்னு நீங்கள் பயந்துடக்கூடாதுல்ல. இது மட்டும் நீங்கள் தனியாக வாங்கலாம். வலைத்தளத்தில் 1971 ரூபி மட்டும் நீங்கள் தனியாக வாங்கலாம். எவ்வளோ இருக்கும்? 20,000 ரூபா இருக்கும். நான் தனியாக கொடுக்க முடியாது. நான் தனியாக கொடுத்துட்டோம்னா இது எல்லா காயினுக்குமே வேல்யூ கிடையாது. இதை இதோட சேர்த்து வச்சா தான் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் மாதிரி இதோடு சேர்த்து வைக்கணும். அப்போ தான் இதனுடைய அருமை புரியும். பாரதிதாசன் ஒரு கவிதை வரியில் சொல்லுவார், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசாலமான பார்வையால் விழுங்கு, மக்களை அணைத்துக்கொள், அவர்களோடு சங்கமமாகு, மானிட சமுத்திரம் நான் என என்றென்றும் கூவு அப்படிம்பார். அதாவது நான் தனி மனிதன் கிடையாது, நான் ஒரு மனித கடல், மானிட சமுத்திரம், மக்கள் கடல். அந்த கடலில் நான் இருக்கிறேன்னு சொல்லி நான் தனி மனிதன் யாரும் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். மானிட சமுத்திரம் நான் என என்றென்றும் கூவு அப்படின்றது கடைசி 4வது வரியில். அது மாதிரி இந்த நாணயம் இந்த நாணயக்கடலோடு சேர்ந்தால் தான் மதிப்பே தவிர தனி நின்றால் இதுக்கு மரியாதை கிடையாது. தனி மரம் தோப்பாகாது. தோப்பிலேருந்து இதை மட்டும் தனியாக பிரிக்க நான் விரும்பலை. இது ஒரு நண்பர் ஈரோட்டிலேருந்து கொடுத்தாரு. ஈரோட தர்மபுரி. அவருடைய நினைவாக வச்சுருக்கேன். இதை பார்க்குற சமயத்தில் அவருடைய ஞாபகம் வரும். சரி, அவர் நல்ல ஒரு மனிதர், ஒரு அருமையான ஒரு மனிதர், ஒரு பொக்கிஷமான ஒரு மனிதர். தவறை தவறு என்பார், சரியை சரி என்பார். நல்லவனை வாழ்த்துவதற்கும் தவறுவதில்லை, கெட்டவனை தட்டி கேட்பதற்கும் அவர் மறப்பதில்லை. ஒரு அன்பானவர், பண்பானவர், பாசமானவர், ஒரு திரைப்பட நடிகரும் கூட. அவருடைய நினைவாக இந்த நாணயம் இருக்குது. அப்பப்போ நான் ஒரு பதிவும் போட்டு கொடுவேன். இது வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து புத்தகத்தில் அல்லது வலைத்தளத்தில் சர்ச் பண்ணிவிட்டு என்கிட்ட பேசுங்க, அல்ல வாட்ஸ்அப்புக்கு வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். உங்களுக்கு 20 ரூபா நாணயம், ஒரு ஃபுட் ஃபார் ஆல் ஃபியூச்சர் அந்த ஒரு நாணயம், ஒரு 1970 ஒரு செட்டு, ஆலிவ் கிரீனில் ஒரு 2 ரூபா, ரெட்டில் ஒரு 2 ரூபா, இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசி பாரதிதாசனையும் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்தி என் நண்பரையும் உங்களை நான் ஞாபகப்படுத்தி விட்ருக்கேன். இதில் இன்னைய பொழுது ஒரு சிறந்தது ஒரு பொழுதாக எல்லாருக்கும் அமைவதற்கு இறைவனை வேண்டுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யதார்த்தமாக வாங்க, யதார்த்தமாக போங்க, யதார்த்தமாக பிஸ்னஸ் பண்ணுவோம், யதார்த்தமான ஒரு நண்பர்களாக இருப்போம். இங்கே வந்து நடிப்பு, சோடனை, சூது, வாது, வஞ்சகம் அதுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஒரு 4 நாணயம் 5 நாணயத்தை வச்சுட்டு வந்து சார் வாங்கிக்கிட்டீங்களா, நல்ல ரேட்டுக்கு போகுமா, என்ன விலைக்கு போகும் அப்படிலாம் நிறைய வராங்க. நான் வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படிலாம் நான் சொல்கிறேன். ஆனால் அவங்கள்ட்ட உள்ள நாணயங்கள் வந்து ஒர்த்தபிள் இல்லை. அவங்க வந்து ஒரு நாணயம் வந்து கருப்பாக அழுக்கடைந்து பழுதடைந்து இருந்தால் அது பழமையான நாணயம் அப்படின்னு அவங்க நினைக்காங்க. பழமையான நாணயமும் குட் கண்டிஷனாக இருந்தால் தான் அது பழமையான நாணயம். அதனால் சேகரிக்கக்கூடியவங்க சேகரிங்க. அதை விற்றுட்டு நீங்கள் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ வாங்கி என்ன செய்ய போகிறீங்க? ஒரு நாள் செலவு சரியாக போகும். அதனால் கொடுத்துட்டு நீங்கள் மனம் வருந்திக்கிட்டே இருப்பீங்க. அதனால் பழையவை, அதாவது ஒரு பழமொழி உண்டு, பழையன அழித்தலும் புதியன புகுதலும் இயற்கை நீதி அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், இப்போ பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கை நியதி. நான் சொல்கிறது பழையன காத்தலும் புதியன படைத்தலும் இயற்கை நியதியாக மாற வேண்டும். என் தமிழ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பழையன காத்தலும் புதியன படைத்தலும் இயற்கை நியதி அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு எல்லா நண்பர்களும் ஒத்துழைப்பு கொடுங்க. வாழ்த்துக்கள்.